إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல் படி குதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ்.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மா தினத்தினுடைய இந்த வழிபாட்டினுடைய முழுமையாக நன்மையை நாம் பெறணும் அப்படின்னா அதற்கு சில சட்ட திட்டங்களை நாம் கடைபிடித்தாக வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று பரவலாக நாம் கேள்விப்படுவதை போல அதை சரியாக பின்பற்றி இந்த வழிபாடை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அது பயனளிக்கத்தக்க வகையில் இந்த வழிபாடு அமையும். நிறைய கண்டிஷன்ஸ்கள் இருக்குது. அதில் நம் எல்லோருக்கும் தேவையான 2 நிபந்தனைகள். முதல் நிபந்தனை, மிகவும் சிரமப்பட்டு நம்மளுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே வருகிறோம். இங்கே நடைபெறுகின்ற இந்த ஜும்மா பிரசங்கம் மிக முக்கியமானது. ஒரு காலம் இருந்துச்சு, ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை எல்லாம் ஒரு பொருட்டாகவே மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஏதோ கதை சொல்கிறார்கள், ஏதோ நமக்கு தேவையில்லாத விஷயம். நாம் நகர்வலம் வந்துவிட்டு கடைசியிலே இமாம் தக்பீர் கட்டிய உடனே நாமும் இணைந்து கொண்டு சலாம் கொடுத்த உடனே ஒரு சலாம் கொடுத்து அடுத்த பக்கம் தலை திருப்புவதற்குள் விரண்டோடி வெளியிலே வந்துகின்ற காட்சியைத்தான் ஒரு காலத்தில் நிறைய பார்த்தோம். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் மார்க்கம் சார்ந்த விழிப்புணர்வு ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விட்ட பிறகு பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசல் நிரம்பி வழிகின்ற காட்சியை இன்றைக்கு பரவலாக இந்த ஜமாத் அந்த ஜமாத் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்த பிரசங்கத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தப்பட்ட காரணத்தினால் மக்கள் அதை ஓரளவுக்கு பக்குவமாக கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பிரசங்கம் எப்படி கேட்கப்பட வேண்டும்? உள்ளமும் உடலும் இணைந்து கேட்கப்பட வேண்டும். நான் பல இடங்களிலே குறிப்பிடுவதை போல ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனையாக இந்த பயான் நேரத்தில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தூக்கம். இப்போ நானே பயான் பேசாமல் வேற இடத்துல போய் ஜும்மாவோட கலந்துக்கிட்டேன் அப்படின்னா எங்கிருந்து தூக்கம் வருதுன்னு நமக்கே தெரியல. இது நம்மை அறியாமல ஏதோ ஒரு வகையில் நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. ஜும்மா பிரசங்கத்துக்கு முன்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளே நுழைந்த உடனே, அதுவும் பல பள்ளிவாசல்களில் தூண்கள் இருக்கும். இந்த தூணுக்கென்றே சில கூட்டம் விரைந்து கொண்டு புக்கிங்லாம் செய்து அந்த தூணை அவர்கள் பிடித்து விடுவார்கள். சரி, ஏன் தூணை பிடிக்கிறார்கள்? அதில் ஏதோ அவர்கள் கண்டு இருக்கிறார்களா என்று பார்த்தால், இங்கே பிரசங்கம் துவங்கிய உடனே அவர்கள் முதுகு தூணின் பக்கம் சாய்ந்து ஒய்யாரமாக ஒரு தூக்கத்தை போட்டு விடுவார்கள். இது ஏதோ ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு வரக்கூடிய பிரச்சனை இல்லை. நான் ஒரு இடத்துல ஜும்மா இல்லாத நேரத்தில் வெளியிலே செல்லும் பொழுது போய் கலந்து கொண்ட இடத்துலையும் எனக்கும் தூக்கம் உண்டானது. அப்போ இதை களைவதற்கு முயற்சி செய்யணும். தூக்கத்திற்கு தீனி போட்டு விடக்கூடாது. உதாரணத்திற்கு சமணம் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், தூக்கம் வருகிறது என்று சொன்னால் சமணத்தை அந்த பொசிஷனை மாற்றி காலை மடக்கி அத்தகையாத்தினுடைய பொசிஷனில் உட்கார்ந்துக்கிறோம். ஒருத்தர் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார், தூக்கத்திற்கு தீனி போடுற மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை வரவழைத்து விடுகிறார். அவர் அந்த பொசிஷனை மாற்றணும். ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவினுடைய கண்டிஷன்ஸில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கண்டிஷன், இமாம் பிரசங்கம் நிகழ்த்துவதை நீங்கள் காதால கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ 2 காதும் திறந்து இருக்கிறது, அது பாட்டுக்கு செய்திகள் உள்ளே வரட்டும், என் கண்கள் சொக்கி போனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒதுங்கிவிடக்கூடாது. உள்ளமும் உடலும் இணைந்து இந்த சபையிலே அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்திருந்தால்தான் ஜும்மாவினுடைய முழு பயனை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, அல்லாஹுவாலும் அவனது தூதராலும் புனித மாதங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட
4 மாதங்களில் ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய இந்த ஜும்மாவில், இன்றைய இந்த அமர்வில் அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் அருள் செய்திருக்கிறான். பல சிறப்புகள் இன்றைய ஜும்மாவிலே ஒன்று சேர்கிறது. சில பகுதிகளில் பல்வேறு உலகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற கடல், சில இடங்களிலே ஒரு கடல், இரு கடல், முக்கடல் சங்கமம் என்று சில இடங்களிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். 3 கடல் ஒரே இடத்திலே ஒன்று சேரும், அதை முக்கடல் சங்கமம் என்று சொல்லுவார்கள். அதே போல இன்றைய இந்த ஜும்மாவினுடைய இந்த நிகழ்வுல பல சிறப்புகள் நமக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருந்தாலும் 3 முக்கியமான சிறப்புகளை, முக்கடல் சங்கமம் எப்படி 3 கடல் ஒரு இடத்திலே ஒன்று சேருவதை போல இன்றைய ஜும்மாவிலே மிக மிக முக்கியமான அல்லாஹுவினுடைய அருள் வளத்தை பெற்றுத்தரக்கூடிய 3 முக்கிய சிறப்புகள் இன்றைய ஜும்மாவிலே ஒன்று சேருகிறது. முதல் சிறப்பு, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம், இந்த மாதத்தினுடைய பெயர் என்ன என்று கேட்டால், நம் நாவிலிருந்து உடனடியாக வரக்கூடிய வார்த்தை என்ன? இந்த மாதத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நாம் என்ன சொல்லுவோம்? அரபி பெயரை தவிர ஜூன் மாசமா, மே மாதம் என்று சொல்லுவோம். ஆனால் நாம் அறியாத பல பகுதிகள் இஸ்லாத்தினுடைய பொது நாலேஜுகளாக இருக்கிறது. இஸ்லாமிய மாதங்கள் அப்படின்னு சில மாதங்கள், எப்படி ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியுதோ அதே போல இஸ்லாத்தினுடைய மாதங்கள், இஸ்லாமால் அடையாளப்படுத்த மாதங்கள் ஹிஜ்ரியினுடைய அடிப்படையிலே, பிறையின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. அந்த கணக்கை வைத்துத்தான் நம்முடைய எல்லா வழிபாடுகளும் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த வகையில் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்ட புனித மாதங்கள் 4 மாதங்கள்ல ஒரு மாதமான தில்ஹஜ் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புனிதம் என்ற வார்த்தை எல்லாவற்றிற்கும் நாம் உபயோகப்படுத்தி விட முடியாது. இந்த புனிதம் என்ற வார்த்தை அல்லாஹுவாலும் அல்லாஹுவின் தூதராலும் அடையாளப்படுத்தப்பட்ட விஷயங்களை தவிர நாம் நினைத்ததற்கெல்லாம் புனிதம் என்று சொல்லிவிட முடியாது. புனித குர்ஆன் கூறலாம், புனித பள்ளிவாசல்கள் அப்படின்னு சில பள்ளிவாசல்கள் இருக்கு. உலகத்திலே இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் மஸ்ஜிதுகள் என்று நபிமொழி ஒன்று கூறுகிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பகுதிகளில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் மசாஜிதுஹா, அவனை வணங்குகின்ற வழிபாட்டு தலங்கள் என்று இஸ்லாம் நற்செய்தி கூறுகிறது. அப்போ எல்லா பள்ளிவாசல்களும் அருள்வளம் பெற்றுத்தரக்கூடிய இடம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் எல்லா பள்ளிவாசல்களும் புனித பள்ளிகளா என்று பார்த்தால் இல்லை. இப்ப இந்த பள்ளிவாசல், இதே போல பல பள்ளிவாசல்கள் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பல கோடிகளிலே கட்டப்பட்ட, பல வண்ண பளிங்கு கற்களால் பதிக்கப்பட்டு, குளிர்சாதன வசதி செய்யப்பட்டு பல பள்ளிவாசல்கள் இருந்தாலும், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் அதை புனித பள்ளி என்று சொல்லிவிட முடியாது. மார்க்கம் அடையாளப்படுத்துகிற 3 பள்ளிவாசல் மட்டும்தான் புனித பள்ளிவாசல்கள். எல்லா பள்ளிவாசல்களும் சிறப்பு நிறைந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா புனித பள்ளிகள், எல்லா பள்ளிகளும் புனித பள்ளிகளா? நாம் அந்த பள்ளிகளை நாடி நாம் சென்று அங்கே தொழுதால் நமக்கு கூடுதலாக நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பயணிக்கலாமா என்று பார்த்தால் இல்லை. இன்று நம் சமுதாயம் ஒரு காலத்தில் இந்த புனித என்ற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தியது, இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். புனித தர்கா ஷரீஃப் என்று சொல்லுகிறார்கள். வியாழக்கிழமையில் ஒரு கூட்டம் படையெடுத்து போய்
இங்கே ஜும்மா தொழுகாமல் அங்கே போய் ஜும்மா தொழுவார்கள். காரணம் கேட்டால் இது புனிதம் நிறைந்த இடம், இங்கே இவர் அடங்கி இருக்கிறார், ஆகையால் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் பரக்கத்தை பெற்று செல்கிறோம், கொள்முதல் செய்து செல்கிறோம் என்று புனிதம் என்ற அடையாளத்தை வேறு இடத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். நம்ம பள்ளிவாசலுக்கே புனித பள்ளி என்று சொன்னால் மொத்தம் 3 பள்ளிகள் தான். ஒரு மனிதன் நன்மைகளை நாடி பயணம் செய்ய விரும்பினால் அந்த பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு நமக்கு தேவையான சில அடையாளங்கள், சில முக்கியமான குறிப்புகளும் நமக்கு தேவை. இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வினுடைய கிருபையால் ஒரு காலத்தில் நாம் இணை வைப்பிலே மூழ்கி இருந்தோம். நிறைய அனாச்சாரங்களும் செய்யப்பட்டது, மௌலூது ஓதப்பட்டது, ஜும்மாவினுடைய பயான முக்கியத்துவம் இல்லாமல் கருதப்பட்ட ஒரு காலம். ஏகத்துவ எழுச்சி வந்ததற்கு பிறகு இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு பிடிவாதமான குணம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பிடிவாதம்? தௌஹீது பேசக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழுகணும், நாம் வேறு பள்ளிவாசலுக்கு போய் தொழக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சிந்தனை இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் அவர்கள் சுன்னத் ஜமாத்தாக இங்கே தாடி நீங்கள் வந்து இருக்கிறீர்கள், இங்கே உங்களுக்கு சில விஷயங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் வேறு. அதே நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அது எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், அங்கே கபறுகள் அடக்கப்பட்டு நேராக அதற்கு சஜிதா செய்யாத ஒரு நிலை இருந்தால் நமக்குள் எந்த வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா பள்ளிவாசலையும் சென்று தொழலாம். இன்றைக்கு சிலர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்க பள்ளியை விட்டுட்டு இப்ப ஜும்மாவுக்கு நீங்கள் நாடி வந்து இருக்கிறீர்கள், இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. அதே நேரத்தில் மற்ற வக்துக்கு தொழுக நமக்கு வசதியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, அங்கே நாம் தொழலாம். இதில் இந்த தௌஹீது பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே சில அடையாளங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் இந்த பள்ளிக்கு செல்ல மாட்டோம், நாங்கள் இந்த ஜமாத்திலே தொடமாட்டோம் என்று நமக்குள் சில பிரிவினைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பது மாற்றப்பட வேண்டிய ஒரு அம்சம். அப்ப மார்க்கத்தின் அடிப்படையிலே புனிதம் என்று எல்லா விஷயத்திற்கும் சொல்லிவிட முடியாது. மஸ்ஜிதுகள் என்று சொன்னால் 3 மஸ்ஜிதுகள் தான் புனிதமானவை, மக்காவும் மதீனாவும் ஹரமைன் என்று சொல்லுவார்கள். 3வது பள்ளி பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் நன்மைகளை நாடி அது புனித பள்ளி என்ற அடிப்படையிலே செல்லலாமே ஒழிய மற்ற பள்ளிவாசலுக்கெல்லாம் புனித பள்ளி, அங்கே சென்றால் கூடுதல் நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்திலே பயணிப்பதும் தவறு என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ இந்த புனிதம் என்ற வார்த்தை நாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உபயோகப்படுத்திவிட முடியாது. அப்போ நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் முதல் சிறப்பு, அல்லாஹ் அடையாளப்படுத்திய 4 புனித மாதங்களில் ஒரு மாதம். குர்ஆன் மிக அழகாக கூறும், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரா. குர்ஆனை புரட்டி பாருங்கள் அன்பு உறவுகளே, குர்ஆனை திறந்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு எல்லா மொழிகளிலும் வந்து இருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்வானாக. எந்த மொழியில் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு தேவை, குர்ஆனை புரட்டி பாருங்கள். நாம் மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வது ஒரு பக்கம், மாற்று சகோதர சமயத்தவர்களை அழைப்பது வேறு பக்கம். முதலில் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை ஓரளவுக்காக நாம் புரிய வேண்டும். நம் வீட்டிற்குள் ஒரு பகுதி, ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்தினுடைய தலைவன் குர்ஆனில் இருந்து ஒரு 5 வசனத்திற்குரிய அர்த்தத்தை தைரியம் வாசிக்கணும், குடும்பத்தினர்கள் அதை கேட்கணும். இப்படி ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் அழகாக சொல்லுவான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரா. அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12. நீங்கள் என்ன பிரிப்பது? அல்லாஹ் பிரித்து விட்டான். மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். எப்பொழுது பண்ணான் தெரியுமா? ஏதோ கிமு கிபி இந்த வருடம் அந்த வருடம் எல்லாம் இல்லை. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், எப்பொழுது இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது அப்பொழுது சில சிஸ்டங்களை அல்லாஹ் தயார் செய்து விட்டான். அதில் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்றுதான் மாதங்கள் 12. 12 ஷஹரா. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த 12 மாதங்கள்ல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும்,
4 மாதங்கள் புனித மாதங்கள். ஏன் புனித மாதங்கள் அப்படின்னா அதற்கு ஒரு சின்ன வரலாறை நாம் பார்த்துக்கணும்னா, ஆரம்ப காலத்திலே அரபு மக்கள் ஒரே போர்க்களத்திலே இருப்பார்கள். சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய போர் சூழல் இவைகளெல்லாம் இந்த 4 மாதங்களில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு போரை பற்றி நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். எங்கேயோ ஒரு மூலையிலோ எவனோ ஒருத்தன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் எல்லா இடத்தையும் பாதித்திருக்கிறது. பயணங்கள் வெளியிலே செய்தால் உண்ணுவதற்கு ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. காரணம் போர். நேற்று வரை ஓரளவுக்கு குறைந்த விலையிலே நாம் கொள்முதல் பண்ணிய, நாம் அருந்திய எல்லா உணவுகளுடைய பட்டியலும் இன்றைக்கு தாறுமாறாக ஏறி இருக்கிறது. காரணம் போர். அப்போ இந்த போர் தடை செய்யப்பட்ட மாதங்கள் இந்த 4 மாதங்கள். அதுல ஸில்ஹஜ் இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ 4 மாதங்கள் என்னென்ன மாதம்? அதற்கு அரபியினுடைய 12 மாதங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் மூச்சு விடாமல் நாம் சொல்லுவோமோ, அதே போல் நம் பிள்ளைகள் நமக்கு இந்த மாதத்தை நம்ம அரபி மாதத்தை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த அரபி மாதத்தை நாம் எப்போ தேடுவோம் தெரியுமா? எங்கேயாவது வீட்டில் கல்யாணம் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு பத்திரிகையை தூக்கிட்டு போகிறது. நமக்கு அந்த அச்சகத்துக்காரன் நமக்கு விளக்கம் கொடுப்பார். இப்படி போடுங்க, ஸுல்ஹஜ் மாதம் பிறை, இந்த பிறை 10 to 12 முபாரக்கான வேலையில் பரக்கத்தான வேலை, 10, 2, 12க்கு அப்புறம் பரக்கத்து, அதுக்கப்புறம் முசீபத்தான வேலையா? இப்படி பத்திரிகையிலே பேர் போடுவதற்காக வேண்டித்தான் நாம் அரபி மாதத்தை பார்ப்போம். ஆனால் நம்முடைய வழிபாட்டுக்கும் அரபி மாதத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. அப்போ 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனித மாதங்கள். ஒன்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸில்ஹிஜ்ஜா என்று சொல்லுவார்கள். இது ஒரு புனித மாதம். இதற்கு முன்னால் சென்ற ஸில்காதா, அது ஒரு புனித மாதம். அடுத்து வரக்கூடிய நியூ இயர் என்று நாம் எப்படி ஜனவரியை நாம் போற்றுவோமோ, அதே போல அரபி மாதத்தினுடைய புது வருடம் முஹர்ரம், இது புனித மாதம். அடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் கடைசியில் போய் இந்த ரமலானுக்கு முன்னாடி ஒரு மாதம் வரும், ரஜபு மாதம். இந்த 4 மாதங்கள் புனித மாதம். இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ஸில்ஹிஜ்ஜாவினுடைய மாதம். இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, வருடத்தினுடைய 365 நாட்கள்ல இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் தான் அல்லாஹ் அமல் செய்வதற்கு அல்லாஹ் மிகவும் பிரியப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய மனோநிலை எப்படி மாறிவிட்டது? ரமலானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதுவும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்ற பெயரிலே நாம் தேடுகிறோம் என்று தடபுடலாக ஒரு பெரிய விருந்து வைத்து, ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் வைத்து, இரவு கண் விழித்து பகலிலே தூங்கி, இப்படி ரமலானுக்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்கின்ற நாம் இந்த 10 நாட்கள் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த வரலாற்று பின்னணியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வரலாற்று பின்னணியை தெரிந்து கொண்டால்தான் மார்க்கத்தோடு இணைந்து பிணைத்து நம்மால் வாழ முடியும். இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கும் கூட பலர்களுக்கு ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, அங்கே என்ன நடக்குது, ஏன் மக்கள் இவ்வளவு கூட்டமாக போகிறாங்க, அது என்ன மெசேஜ் நமக்கு சொல்லுதுன்னு எந்த செய்தியும் அறிந்து கொள்வதற்கு நாம் விரும்பவும் இல்லை, அதை பற்றி நாம் முயற்சி செய்வதும் இல்லை. இப்போ இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள், அன்பு உறவுகளே, வருடத்தினுடைய 365 நாட்கள்ல ஒரு 10 நாட்களை இஸ்லாம் தனியாக பிரித்தெடுக்கிறது. இந்த 10 நாட்கள் தான் ஸுல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். அதில் 9வது நாள் தான் அரஃபா, அதுக்கு அடுத்த நாள் பெருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த முதல் 10 நாட்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறது. மாஷா அல்லாஹ், எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு நபி மொழி போதுமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனிதர்கள் நிறைய அமல் செய்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை நாம் நிறைய செய்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு கடமையான தொழுகையை முடிந்ததற்கு பிறகு தஸ்பீகள், தான தர்மங்கள், குர்ஆனை ஓதுகிறோம், இப்படி நிறைய நன்மைகளை செய்கிறோம். ஆனால்
இந்த மாதத்தில் செய்யக்கூடிய, குறிப்பாக இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய இந்த அமல், அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, உங்கள் கையில் இருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே மற்ற நாட்களில் செய்கின்ற அந்த அமலுக்கு அல்லாஹ் எப்படி பிரியப்படுவானோ அதைவிட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக மார்க்கம் கூறுகிறது. அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் நமக்கு நிறைய வாரி வழங்குவதற்கு இந்த 10 நாட்களில் நமக்கு தயாராக இருக்கிறான். நமக்கு ஆஃபரை கொடுத்து அல்லாஹ் அழைக்கிறான். ஆதமனுடைய மகனே, உன் வாழ்க்கை கரைந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய கடைசி காலம் எப்பொழுது என்று உனக்கு தெரியாது. உன்னுடைய கிளைமேக்ஸ் எப்போ என்று உனக்கு தெரியாது. உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த 10 நாட்களில் இதுவரைக்கும் நீ உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறாய். உன் வாயிலிருந்து வரக்கூடிய சுபஹான் அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன். உன் நாவிலிருந்து வரக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ்வை நான் நேசிக்கிறேன். உன்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் பிரியப்படுகிறேன். என் அடியான் எனக்காக வேண்டி இந்த செய்தி கேள்விப்பட்டு அமலிலே ஆர்வத்தோடு செய்கிறான் என்பதை அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நேசிக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கணக்கில்லாத கூலிகளை வழங்குவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் இந்த 10 நாட்களை நாம் கிட்டத்தட்ட கண்டுகொள்ளாமலே இருக்கிறோம். ஃபர்லான தொழுகையில் வீணடிக்கப்படுகிறது. எப்பொழுதும் குர்ஆன் ஓதுபவர்கள் இந்த நேரத்திலே குர்ஆன் ஓதுவதில்லை. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், சில வணக்க வழிபாடுகளை மார்க்கம் சொல்லி தருகிறது. இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை புகழுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள், ஏகத்துவ முழக்கமாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இந்த தக்பீர் எல்லாம் நாம் எப்பொழுது சொல்லுகிறோம்? பெருநாளுக்கு உடை அணிந்து, புத்தாடை அணிந்து, ஏற்கனவே நாம் பள்ளிவாசலுக்குள் வருவதற்கு முன்பாக, ஈதுகா மைதானத்திற்குள் வருவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் மைக்கிலே உட்கார்ந்து கொண்டு உரக்க சப்தமிட்டு தல்பியா இந்த தஸ்பீகளை சொல்லுவார்கள். அப்போ அன்றைய தினத்தில் மட்டும்தான் இந்த இபாதத் செய்யணும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்ற மனோநிலை, என்ற சிந்தனையில் தான் நாம் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 நாட்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு உங்களால் என்னென்னவெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் உறவுகளுக்கு யாருக்கேனும் உதவி செய்ய நாடி இருக்கிறீர்களா? இன்றைய நாளில் இந்த 10 நாட்களில் நீங்கள் 1000 ரூபாய் அவர்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவினால், மற்ற நாட்களில் அந்த 1000த்திற்கும் இந்த 1000த்திற்கும் நிறைய பவர்கள் இருக்கிறது. வெளிநாட்டிற்கு பயணம் செய்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூபாயை தூக்கி கொண்டு வந்து பெருமையாக பேசுவார்கள். குவைத்திலிருந்து வரவர் குவைத்து தீனாரை தூக்கி கொண்டு வந்து, இது 1 ரூபி, நம் நாட்டினுடைய வேல்யூ என்ன தெரியுமா, 225 என்று பெருமையாக சொல்லுவார்கள். அங்கே 1 ரூபா, இங்கே 225 ரூபாய் மதிப்பு. அதே மாதிரி US டாலர், இப்படியெல்லாம் கரன்சிகளுக்கு மதிப்பிடக்கூடிய நாம் இந்த நாளில் நாம் செய்கின்ற அமல், அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்து குர்ஆன் ஓத தெரியுமா, உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆயத்தை ஓதுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதேனும் உங்களுக்கு தர்மம் செய்யணும்னு எண்ணம் இருக்கா, முடிந்த வரைக்கும் இந்த நாட்களுக்குள்ள கொடுத்துருங்க. அல்லாஹ் ஆஃபரை வழங்கி இருக்கிறான். அன்பு உறவுகளே, நாம் அடைந்திருக்கக்கூடிய 2வது முக்கியமான சிறப்பு, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 3வது சிறப்பு, நாட்களிலே சிறந்த நாள் என்று வர்ணிக்கப்பட்ட, முஸ்லிம்களுக்கு நற்செய்தி கூறப்பட்ட ஜும்ஆ தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 3 சிறப்புகள் சங்கமிக்கக்கூடிய இந்த ஜும்மா, நாமெல்லாம் ஓரளவுக்கு கொடுத்து வைத்தவர்கள், நாம் பாக்கியசாலிகள். புனித மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவால் சிறப்பான 10 நாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்று நற்செய்தி கூறப்பட்ட அந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் இருக்கிறோம். நாட்களிலே சிறந்த நாள் என்று வர்ணிக்கப்பட்ட ஜும்மாவிலே இருக்கிறோம். இப்படி 3 சிறப்புகளை உள்ளடக்கியவர்களாக இந்த ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பு உறவுகளே, நம் வாழ்க்கை நிரந்தரமற்றது. நம் வாழ்க்கை எந்த வாரண்டியும் எந்த கேரண்டியும் அற்றது என்பதை எல்லோருமே உணர்ந்து வைத்திருக்கிறோம். அப்படிதானே? நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நோ கேரண்டி, நோ வாரண்டி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆஃபரை நாம் ஏன் விட வேண்டும்?
முடிந்த வரைக்கும் அல்ல, எந்த ஃபர்லான தொழுகையும் வீணாக்கி விடாதீர்கள். எப்போவுமே வீணாக்கக்கூடாது, குறிப்பாக இந்த நேரத்தில் வீணாக்கக்கூடாது. நீங்கள் கடையில் வேலை செய்பவரா? அப்படியே வேலை செய்து கொண்டிருக்கும் போதே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுங்கள். சில இடங்களில் நாம் பார்க்குறோம், கணக்கு வைத்து 1,00,000 தடவை லா இலாஹ இல்லல்லா, 50 லட்சம் தடவை லா இலாஹ இல்லல்லா திக்ர்கள் எல்லாம் செய்வார்கள். கணக்கில்லாமல் திக்ர் செய்யுங்கள். வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண்களா சமைத்து கொண்டே அவர்கள் திக்ர் செய்யலாம். இப்படி நிறைய ஆஃபர்களை இந்த முதல் 10 நாட்கள் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். நாம் தவற விட வேண்டாம். நாட்கள் குறைந்த நாட்களே எஞ்சி இருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய நாளை நாம் சிறந்த முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய உள்ளங்களில் இபாதத்தினுடைய ஆர்வத்தை உண்டு பண்ணி இபாதத்தை இஹ்லாஸான எண்ணத்தோடு நிறைவேற்றுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ அப்படின்னு மேலோட்டமாக என்னென்ன சிறப்புகளை எல்லாம் நாம் உள்ளடக்கி இருக்கிறோம். குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள் இந்த செய்தியை அப்படியே கொண்டு போய் எப்படி நாம் மெசேஜை ஃபார்வேர்டு பண்ணுறோமோ அதே மாதிரி வீட்டில் போய் ஃபார்வேர்டு பண்ணணும். கண்ட விஷயங்கள் எல்லாம் ஃபார்வேர்டு செய்கிறோம். வீட்டிலே பெண்கள், இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன், உங்கள் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு மார்க்கம் காட்டி தராத ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஓரளவுக்கு மார்க்கம் தெரிந்ததற்கு பிறகு பெண்கள் பள்ளிவாசலுக்கு அவர்கள் விரும்பினால் வரலாம். குறிப்பாக ஜும்மாவுக்கு அழைத்து கொண்டு வரலாம். இங்கே ஜும்மாவுக்கு பெண்கள் தொழுவதற்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் மற்ற இடங்களில் பார்க்கறத விட பெண்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது. குறைவு என்று சொல்வதை விட அதிகமாக வருவதில்லை. என்ன காரணம்னு தெரியல. நாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழைத்து கொண்டு வருவதில்லையா, இல்லை காலங்காலமாக பெண்கள் நாங்கள் சமைச்சிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு தொழுதுட்டு அங்கேயே இருக்கிறோம், எங்களுக்கு இது தேவையில்லை என்ற மனோநிலையா நமக்கு தெரியல. ஆனால் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் கப்புள்ஸாக இருந்தால், பேச்சுலரை பற்றி தனியாக விட்டுருங்க, நீங்கள் குடும்பஸ்தராக இருந்தால் எப்படி ஃபேமிலியை கூப்பிட்டு கொண்டு மால்களுக்கும் பார்க்குகளுக்கும் பெருமையாக செல்கிறோமோ அதே போல வாய்ப்பு இருந்தால் இல்லை, வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களை ஜும்மாவுக்கு கூட்டி கொண்டு வாருங்கள். ஏன்னா பல இடங்களில் இப்படி ஒரு மெசேஜ் இருக்கிறத கணவன்மார்கள் வீட்டில் போய் சொல்கிறது இல்லை. அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு வாய்ப்பு இருந்தால், கட்டாயம் இல்லை, அவர்களும் அதை பிரியப்படுகிறார்கள் அப்படின்னா தாராளமாக பள்ளிவாசலுக்குள் வரலாம். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான அமல் குர்பானி. இந்த குர்பானி என்ற வார்த்தை எப்படி ஏன் வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட அரபியிலிருந்து ஹிந்திக்கு போய், ஹிந்தியிலேருந்து உருதுக்கு போய், இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழிலே அது கலந்து விட்டது. இந்த குர்பானி என்ற வார்த்தை என்பது, இந்த அறுத்து பலியிடுவதற்கு குர்பானி என்ற வார்த்தை சரியான்னு பார்த்தா அரபியில் அதுக்கு வேறு வார்த்தை இருக்குது. இருந்தாலும் நமக்கு பழக்கம் வந்துருச்சு. நாம் குர்பானி என்ற அந்த அறுத்து பலியிடுகின்ற இந்த இபாதத்தை நாம் செய்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு இபாதத். இந்த இபாதத்தை செய்கின்ற நம்மளுடைய நோக்கம் என்ன? வெளியில் போய் கறி வாங்கினா கிட்டத்தட்ட ஆட்டுக்கு 1 கிலோ ஆட்டுக்கறி இன்னைக்கு விலை போயிடுச்சு, ஒரு 10 கிலோ வாங்கினா இப்படி கணக்கு வருது, அப்படியே கால்குலேஷன் பண்ணி ஆடை வாங்கி அறுக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி சில மேதாவிகள்லாம் இருக்கிறார்கள், கணக்கு வேறு மாதிரி போடுறாங்க. அன்றைக்கி 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இப்படியே சொல்கிறாரு, குர்பானி கொடுக்கலையான்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு அந்த ஐடியா இல்லை. அதாவது இதை ஒரு இபாதத்தாகவே நம்ம நினைக்கிறது இல்லை. உடனே இவர் ஐடியா கொடுக்குறாரு, நீ பிரியாணி சமைச்சு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் கொடுப்பீங்களான்னும் போது, ஆமாம் ஒரு 10 கிலோ வாங்குவேன் அப்படின்னும் போது இவர் ஐடியா சொல்கிறாரு, அப்போ 10 கிலோ வாங்கிறதுக்கு ஒரு ஆடை வாங்கி அதை அறுத்து கொடுத்துடலாமே. இப்படி நம்மளுடைய நீயத்துகள் வெவ்வேறு விதமாக செல்கிறது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற நம்முடைய ஈமானை பரிசோதிக்கின்ற ஒரு அமல் தான் குர்பானி.
இன்றைக்கு வசதி இருப்பவர்கள் குர்பானி கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி வசதி இருக்கிறவங்க யாரு இல்லாதவங்க யாரு அப்படின்னா அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கு நம் கையிலே ஆப்பிள் ஃபோன்களும் ஆரஞ்சு ஃபோன்களும் விளையாடி கொண்டு இருக்கிறது. சாதாரணமாக இன்றைக்கு கடைகளுக்கு போய் பர்ச்சேஸுக்கு போனால் இன்றைக்கு குறைந்தபட்சம் குடும்பத்தினருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நாம் பொருள்களை துணி வாங்குகிறோம். அப்போ இந்த வசதி இருக்குது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். உங்களால் ஒரு ஆடை வாங்கி குர்பானி கொடுத்து அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக இந்த இபாதத் செய்தே ஆக வேண்டும். சிலர்கள் இல்லை எங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட்டு குர்பானியாக நல்ல இடத்துல பார்த்து நாம் நம்மால் முடிந்த ஒரு பங்கையோ 2 பங்கையோ குடும்பத்தினருக்கு ஒருத்தர் கொடுத்தா போதும். கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். ஒரு கூட்டு குர்பானியில் 5,000 ரூபாய்க்கு சேரணும் அப்படின்னா ஷைத்தான் என்ன சிந்தனையை தூண்டுவான்னா இந்த 5,000 ரூபாயை வேறு விதத்திலே செலவு செய்வதற்கு நாம் விரும்புவோம். வெளியிலே சுற்றுவதற்கு, வாடகை டாக்ஸி எடுத்து சுற்றுவதற்கு நாம் அந்த 5,000 ரூபாயை செலவழிப்போம். குடும்பத்தினருக்கு துணி வாங்குவதற்கு செலவழிப்போம். அப்போ ஷைத்தான் என்ன எண்ணத்தை கொண்டு வருவான்னா குர்ஆன் சொல்வதை போல அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்கள் உள்ளத்திலே ஏழ்மையை தூண்டுவான். எதுக்கு 5,000 ரூபாயை கொண்டு போய் நீ குர்பானின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? ஏதோ பக்கத்தில் இருந்து ஒரு 2 கிலோ கறியை வாங்கினியா, சமைச்சியா? 5,000 ரூபா கொடுத்து நீ எதுக்கு போய் பலி கொடுக்கணும் இப்படின்னு ஷைத்தான் தூண்டி இந்த இபாதத்திலிருந்து நம்மை தடுத்து விடுவான். ஆமாம் அன்பு உறவுகளே, உங்களுக்கு வசதி இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக உங்களால் நடக்க முடியாது. என்னால் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னால் இந்த கடமையை நிறைவேற்ற முடியும், ஷேரில் நான் சேர முடியும்னா கண்டிப்பாக சேரணும். இல்லை தனியாக ஆடு வாங்கி கொடுத்து என்னால் அதை அந்த பங்களிப்பை செலுத்த முடியும்னா கண்டிப்பாக செலுத்த முடியும். இந்த இபாதத் முக்கியமான இபாதத், நம் பொருளாதாரத்தை வைத்து ஈமானை சோதிக்கக்கூடிய ஒரு இபாதத். ஆகவே இந்த இபாதத்தையும் மறந்து விடாதீர்கள். அந்த பங்கிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மாமிசத்தை தேவையானவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள். இங்கே என்ன பெரிய பிரச்சனைன்னா, பெருமைக்காக வேண்டி ஏற்கனவே அறுத்து பல இடங்கள் அவங்களே 3-4 ஆடு அறுத்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் வசதியானவர்கள்ட்ட தேடி போய் கொடுக்கறது அப்படியெல்லாம் விட்டு யார் தேவையோ அவர்களிடத்தில் நாடி போய் அந்த மாமிசத்தை நீங்கள் விநியோகம் செய்யுங்கள். ஒரு பட்டியலை இடுங்க, எனக்கு இத்தனை ஷேர் வருது, இவ்வளோ கறி பேக்கெட் நான் ரெடி பண்ணுறேன், யார் தேவையுள்ளவர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் சென்று போய் கொடுங்கள். இது போன்ற நடைமுறைகளை பயன்படுத்தி இந்த இபாதத்தை நாம் செய்வோம். அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரும் இந்த குர்பான் என்ற இந்த அரபி சொல்லுக்கு இணங்க இறைவன் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.